சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மசால் வடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் எடுத்துக்கோங்க, நல்லா தூள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு. இப்போ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை அரைச்சிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை எந்த இது தண்ணியும் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா வடத்தட்டை வராது நமக்கு, அதனால் எந்த தண்ணியும் இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். நம்ம இதை ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, லைட்டாக ஒரு மிக்ஸில் வந்து ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். குறைன்னு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை அரைச்சாச்சு. இதே மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு பவுலில் அரைச்ச கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சோம்பு, இஞ்சி உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. வச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இதில் எல்லாத்தையும் நல்லா பசைஞ்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும், ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. லைட்டாக இதேமாரி ஒரு தடவை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம இதை எடுத்து எண்ணெயில் வச்சிடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு போகிறீங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா மாவு வேகணும். நம்ம இதை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா செவந்து வெந்துடுச்சு. நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.